வணக்கம் நண்பா, நான் உங்கள் சுரேஷ். இந்த வீடியோவில் HTML பற்றி பார்க்கலாம். HTMLனால் வேறு ஒன்றும் இல்லை, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு வெப்சைட் ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு HTMLோட பேசிக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ண ஒரு 2 சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அந்த 2 சாஃப்ட்வேர் பற்றி வாங்க பார்க்கலாம். Notepad++, தென் ஒரு ப்ரௌசர், நம்ம கோடிங் ரன் பண்ணக்கு ஒரு ப்ரௌசர். 2 சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு Notepad++. Notepad++ எதுக்குன்னு செலக்ட் பண்ண சொன்னேன்னா, இதில் 30+ லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் நம்ம Notepad++ யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அது வந்து அட்ராக்டிவாக இருக்கும், நம்ம கோடிங் பண்ணுறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் நம்ம Notepad++ செலக்ட் பண்ணோம். தென் ஃபஸ்ட்டு HTML என்ன பார்த்துடலாம். HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அதான் ஒரு HTML சொல்லுவாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதுதான் HTML. ஃபஸ்ட்டு ஃபைல் போங்க, சேவஸ் கொடுங்க. சேவஸ் கொடுத்துட்டு இப்போ பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் எப்படி கொண்டு போகிறேன்னா, பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு பேசிக்னு டைப் பண்ணிக்கோங்க. பேசிக் உங்களுக்கு வேறு என்ன நேமானால் கொடுத்துக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், .html அந்த எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நமக்கு இது HTML ஃபைலாக அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. நான் இப்போ HTML சேவ் பண்ணும்போது HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அந்த ஃபைல் ஃபார்மட் ஃபைலாக சேஞ்ச் ஆகிரும். டேக்ஸ், ஃபஸ்ட் டேக்ஸ் பற்றி பார்த்துடலாம். டேக்ஸ் தான் HTMLோட ஒரு உயிர் நாடி அப்படி சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, வேரியஸ் டிசைன் வெப்பேஜ் டிசைன் பண்ணுறதுக்கு டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டேக்ஸில் 2 டைப் உண்டு, ஸ்டாண்ட் அலோன் டேக் அண்ட் கண்டெய்னர் டேக். ஸ்டாண்ட் அலோன் டேக்னா வேறு ஒன்றுமே இல்லை ஒரு சிங்கிள் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டாண்ட் அலோன் டேக். அதுவே ஒரு ஓப்பனிங் டேக் அண்ட் ஒரு க்ளோசிங் டேக் இருந்தால் அது வந்து கண்டெய்னர் டேக். இவ்வளோ தான் டேகு. தென் நமக்கு HTML ஸ்ட்ரக்சரை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு HTML இது மஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு HTML டாக்குமெண்ட் வந்து ஒரு கண்டெய்னர் டேக்காக தான் இருக்க முடியும். Ctrl+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே காப்பியாக இருக்கும் எந்த லைனில் இருக்கீங்களோ. தென் அந்த டேகை க்ளோஸ் பண்ணி, தென் ஹெட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு டைட்டில் ஆர் சம் ஸ்கிரிப்டிங் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹெட் டேகும் கண்டெய்னர் டேக் தான். ஹெட் டேக்குள்ளே நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம். டைட்டில் தென் டைட்டில் டேக் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம், பேசிக் இன் HTML. தென் சேவ் பண்ணுங்க. தென் ரன் இன் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா, அங்கே பேசிக்கிங் HTML டைட்டில் சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் இதுதான் பாடின்னு சொல்லுவாங்க, வெப்பேஜோட பாடி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதுதான் ஒரு வெப்பேஜோட டிசைனை ஒரு வெப் கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுது. பாடி டேக்கும் கண்டெய்னர் டேக் தான். அதேமாதிரி Notepad++ எதுக்கு இன்னொரு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, நம்ம ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டாம். நீங்கள் கீழே வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா வரும், அதில் செலக்ட் பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. என்டர், இது வந்து நமக்கு கோடிங் பண்ண ஒரு ஈஸியாக இருக்கும். தென் என்டர். இப்போது ஃபஸ்ட் பாடி பேக்ரவுண்ட் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்கே ஒயிட்டாக இருக்கா, க்ரீனாக வேணும்னா எனக்கு என்ன பண்ணலான்னா, BG கலர். தென் டபுள் கோட்ஸ்குள்ளே எனக்கு இப்போ க்ரீன் கலரில் வேணும்னா க்ரீன். தென் என்டர். சேவ் பண்ணுங்கள். ப்ரௌசர் போங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, க்ரீன் ஆகிடுச்சு. தென் நம்ம இதில் கண்டென்ட்டை டைப் பண்ணலாம்.
ஹாய் வெல்கம் டு எம்எஸ் டுட்டோரியல். சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, வெல்கம் டு எம்எஸ் டுட்டோரியல் வந்துடுச்சு. பார்த்தீங்களா, வெல்கம் டு எம்எஸ் டுட்டோரியல்ஸ் வந்துச்சா? ஓகே கைஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, in this video we will see about HTML basics. சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, எனக்கு வந்து ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகுது. எனக்கு இப்படி டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் லைனு கொடுத்துருக்கேன், என்டர் அடிச்சு கீழே கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஆனால் இதில் வந்து சிங்கிள் லைனில் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம், பிஆர் டேக் தான் ஒரு ஸ்டாண்டர்ட் டேக், ஒரு எக்ஸாம்பிள். சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பிஆர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு லைன் நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம போகிறோம்னா பிஆர் டேக் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த அவுட்புட்டில் பாருங்கள், கீழே வந்து டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் எனக்கு இது நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து இட்டாலிக்காக வேணும் எனக்கு அப்படின்னா எம்எஸ் டுட்டோரியல்ஸ் ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் கலர் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறேன், அப்படி தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் வந்து இட்டாலிக்காக மாறி இருக்கு. தென் போல்ட் ஆக்கலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அதே தான். Ctrl D கொடுங்க. பி போல்டுனா பி. ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. பாத்தீங்களா, இந்த சேஞ்சஸ் தெரியுதா? இது இட்டாலிக்காவும் இருக்கு, இது வந்து போல்டா இருக்கு. தென் பி அட்டாக் போட்டுக்கலாம், நெக்ஸ்ட் லைன்ல போட்டோம். தென் எனக்கு டைப் ரைட்டிங் ஃபாண்ட்ல வேணும் அப்படின்னா டிடின்னு யூஸ் பண்ணுங்க, TT/TT. ஓகே, இதில் HTML டைப் பண்ணலாம். ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், தென் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, டைப் ரைட்டிங் ஃபார்மில் வந்துடுச்சு. இந்த ஃபாண்ட்டுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த டெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தாங்க, சிம்பிளாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணலாம். தென் பிக் டேக், நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுறேன். பிக் டேக் எனக்கு இது கொஞ்சம் பெருசாக காமிக்கும், பிக் டேகு. ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த சேஞ்சஸ் தெரியுதா? இதுக்கும் சேஞ்சஸ் தெரியுதா? தென் ஸ்மால் டேக், ஸ்மால் க்ளோஸ் பண்ணுங்கள். அதே தான் HTML கொடுக்கேன். ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, பிக்குக்கும் ஸ்மாலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே நண்பா, தென் ஹெட்டிங்ஸை பற்றி பார்த்துடலாம். நமக்கு HTML 6 டைப் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பார்த்தீங்களா, ஹெச்ன்னு அமுக்கணுன்னே 6 டைப் இருக்கா? சிக்ஸ் டைப் பற்றி பார்க்கலாம். டேக் க்ரியேட் பண்ணுங்கள். H1 க்ளோஸ் பண்ணுங்க. H2 இதுக்கு ஹெட்டிங் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட்டிங் போட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு வேர்ட் டைப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் Notepad++ஓட ஃபியூச்சர்ஸு. திரும்பி நீங்கள் டைப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு சைஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். H1லேருந்து H6 வரை அப்படியே ஸ்மால் ஆகிட்டே போகுது. இதுதான் ஹெட்டிங் டேகு. தென் ஃபாண்ட் டேக் பற்றி பார்த்துடலாம்.
ஃபாண்ட் டேக்னா ஃபாண்ட் டேக் க்ளோஸ் பண்ணுறேன், ஏன்னா அது ஒரு கண்டெய்னர் டேக். தென் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பீனா பேராகிராஃப் டேக், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் திஸ் இஸ் ஏ பேராகிராஃப். ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இங்கே ஒரு பேராகிராஃப் இது வந்துடுச்சு இங்கே டைப் பண்ணது. தென் இதுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இப்போ ரெட் கலரில் டெக்ஸ்ட் வேணும், திஸ் இஸ் அ பேராகிராஃப் இருக்கலாம். இது எனக்கு ரெட் கலரில் சேஞ்சஸ் ஆகணுன்னா கலர்ஸ் ஈக்குவல் டு ரெட் என்டர் வச்சு ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இங்கே வந்து ரெட் கலரில் டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, எனக்கு இந்த ஃபாண்ட் வேண்டாம், அந்த வேறு ஃபாண்ட் வேணும்னா ஜஸ்ட் உங்கள் வேர்டு போகிறேன். ஜஸ்ட் இங்கே என்ன ஃபாண்ட் இருக்கோ உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஃபாண்ட் வேணும்னு செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணுங்கள், நோட்பேட் ++ வாங்க. ஃபேஸ்ன்னு ஆட்ரிபியூட் இருக்குது. ஃபேஸ் ஈக்குவல் டு அந்த காப்பி பண்ண ஃபாண்ட் நேம். ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இங்கே அந்த ஃபாண்ட்டுக்கு தக்கன அந்த டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிரும். அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஃப்யூச்சர் வீடியோஸில் டெய்லி வீடியோஸ் வரும். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, பாய்.